எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி. அடலேரமரும் கொடி அண்ணல் அடல் ஏறு அமரும் கொடி அண்ணல் மடலார் குழலாளொடு மண்ணும் அடலேரமரும் கொடி அண்ணல் மடலார் குழலாளொடு மண்ணும் கடலார் புடை சூதரு காழி கடலார் புடை சூதரு காழி தொடர்வாரவர் துணரியாரே. கடலார் புடை சூதரு காழி தொடர்வார் அவர் துணரியாரே. திரையார் புனல் சூடிய செல்வன் வரையார் மகளோடு மகிழ்ந்தார். திரையார் புனல் சூடிய செல்வன் வரையார் மகளோடு மகிழ்ந்தான். கரையார் புனல் சூதரு காழி நிறையார் மலர் தூமின்கின்றே. இடியார் குரல் ஏறு உடை எந்தை துடியார் இடையாளோடு துண்ணும் கடியார் பொழில் சூதரு காழி அடியாரறியார் அவலம் மே ஒளியார் விடம் உண்ட ஒருவன் அழியார் உழல் மங்கையோடு அன்பாய் களியார் பொழில் சூதரு காழி எளிதாமது கண்டவர் இன்பே. சிறுவாளி பற்றி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் 4 தேவார பாடல்களின் பொருள் இவை. சிவபெருமான் வலிமை பொருந்திய இடமும் பொறிக்கப்பட்ட கொடியை தனதாக கொண்ட தலைவராவார். கடலால் சூழப்பட்ட சீர்காழிப்பதியில் மலர் சூடிய கூந்தலை உடைய உமையம்மையோடு எழுந்தருளி இருக்கிறார். சென்று வழிபடுபவர் தூய நெறியில் நிற்பவர் ஆவர். சிவபெருமான் அலைகளோடு கூடிய கங்கையை முடிசை சூடி செல்வனாக விளங்குகிறார். கரையோடைய நீர்நிலைகளால் சூழப்பட்ட சீர்காழிப்பதியில் சிவபெருமான் மலைமகளோடு மகிழ்ந்து எழுந்தருளி உள்ளான். அந்த சீர்காழிப்பதியை வரிசையான பூக்களை கொண்டு நின்று தூவி வளபுரிவீராக. இறைவனாகிய சிவபெருமான் இடியை ஒத்த குரலையுடைய இடபத்தை தனது வாகனமாக கொண்ட எம் தந்தையாவான். மனம் பொருந்திய பொழில்களால் சூழப்பட்ட சீர்காழிப்பதியில் துளிபோலும் இடையுடைய உமையம்மை ஓடு எழுந்தருளியிருக்கிறான். அந்த சீர்காழிப்பதியை வணங்கும் அடியவர்கள் துன்பத்தை அறியாதவர்கள். ஒப்பற்றவனாகிய சிவபெருமான் நீல நிற ஒளியோடு கூடிய ஆழகால விஷத்தை உண்டு அருளியவன்.
ஒளிர்கள் சூழ்ந்த சீர்காழிப்பதியில் உமையம்மையோடு அன்புடன் கழிக்கின்றான். அது உமையம்மை வண்டுகள் மனத்தை தேடி வந்து நாடும் கூந்தலை உடையவள். உமையம்மையுடன் பெருமான் உரையும் சீர்காழிப்பதியை கண்டவர்களுக்கு இன்பம் ஏதாம் என்பது இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.